நீங்கள் எந்த ஒரு நெட்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி 4G ஆர் 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்டர்நெட் அப்படிங்கிறது நமக்கு வருது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறதுலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும், இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு மாடல் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் கார்டு அண்ட் மேனேஜ்மெண்ட் இல்லை சிம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு மொபைல் என்ன இருக்குது அப்படின்னா சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சில மொபைலில் சிம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ எனிவேஸ் எது இருந்தாலும் அந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் சிம்ஸ் அப்படின்னு இருக்கு. ஜஸ்ட் நான் அதை டேப் பண்ணிக்கிறேன். எகெயின் இதில் நீங்கள் எந்த சிம் டேட்டாக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் சிம் 1 ஆர் சிம் 2. நான் சிம் 1 கிளிக் பண்ணிக்கிறேன். எகெயின் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்ககிட்ட இந்த ஏபிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆல்ரெடி உங்ககிட்ட டிஃபால்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஏபிஎன் மேலே ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியும் நெட்வொர்க் டைப்பில் அன்ஸ்பெசிஃபைட் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேளை 4G சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா LTE அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எகெயின் பார்த்தீங்கன்னா EDGEன்னு இருக்கும். எகெயின் GPRS, இந்த 3 செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் 5G சிம் வச்சுருக்கீங்க இல்லை 5G யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 5G ஃபோனாக இருக்குது அப்படின்னா அந்த LTE, EDG, GPRS அண்ட் அது கூடவே நமக்கு NR அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆன அப்புறம் இதை நீங்கள் சேவ் கொடுக்கணும். எங்கே சேவ் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே நமக்கு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எகைன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த 4 செட்டிங்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுடைய இன்டர்நெட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். அண்ட் தென் ஒர்க் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.